திருவாரூர் கோட்டத்தில் மாதந்தோறும் நடைபெறும் விவசாயிகளின் குறை தீர்ப்பது தொடர்பான கூட்டம் வருகின்ற 20ஆம் தேதி மாலை 4 மணியளவில் திருவாரூர் வருவாய் கோட்ட அலுவலகத்தில் நடைபெற உள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் தேசிய அளவிலான புள்ளியியல் துறை கணக்கெடுப்பு பணிகளின் ஒரு பகுதியாக அகில இந்திய கடன் மற்றும் முதலீட்டு கணக்கெடுப்பு மற்றும் விவசாய குடும்பங்களின் நிலை மதிப்பீட்டு கணக்கெடுப்பு ஆகிய கணக்கெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கணக்கெடுப்பின் போது குடும்பங்களிடமிருந்து பெறப்படும் தகவல்கள் புள்ளியியல் நோக்கங்களுக்காக மட்டுமே பயன்படுத்தப்படும் என்பதுடன் அவை ரகசியமாக பாதுகாக்கப்படும். எனவே தேர்வு செய்யப்பட்ட குடும்பங்கள் கணக்கெடுப்பு அலுவலர்களுக்கு தேவையான தகவல்களை துல்லியமாக வழங்கி இக்கணக்கெடுப்பு பணிகள் சிறப்பாக நடைபெற முழுமையான ஒத்துழைப்பு வழங்குமாறு திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ப. மோகனச்சந்திரன் கேட்டுக்கொண்டுள்ளார். திருவாரூர் அருகே உள்ள தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழாவில் இந்திய குடியரசு துணைத் தலைவர் திரு சி. ராதாகிருஷ்ணன் பங்கேற்று மாணவ மாணவிகளுக்கு பட்டம் வழங்கி பேசினார். வேகமாக மாறிவரும் உலகில் வாழ்நாள் முழுவதும் கற்றல், புத்தாக்கம் மற்றும் மாற்றத்துக்கு ஏற்ப செயல்படும் திறன் அவசியம் என்று அவர் கூறினார். தேர்வுகள், மதிப்பெண்களை தாண்டி சுய சிந்தனை, படைப்பாற்றல் மற்றும் சமூக பொறுப்பை வளர்ப்பதே கல்வியின் நோக்கம் என்று குடியரசு துணைத் தலைவர் தனது பேச்சில் குறிப்பிட்டார். வளர்ச்சியடைந்த பாரதம் 2047 பயணத்தில் இளைஞர்களின் பங்கு முக்கியமானது என்று கூறிய அவர், நாட்டின் நலனே முதன்மை என்று கூறினார். போதையில்லா சமுதாயம் அமைய அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் குடியரசு துணைத் தலைவர் திரு சி. ராதாகிருஷ்ணன் மத்திய பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் கேட்டுக்கொண்டார். திருவாரூர் மாவட்டத்தில் போதிய மழை இல்லாதது மற்றும் ஆறுகளில் தண்ணீர் வராததால் இந்த ஆண்டு குறுவை சாகுபடி முற்றிலும் கேள்விக்குறியாகிவிட்டது. மேலும் வருகின்ற சம்பா சாகுபடியை மேற்கொள்ள விவசாயிகள் ஆர்வமாக உள்ள நிலையிலும் ஆறுகளில் தண்ணீர் வராததால் அவர்கள் வேதனை அடைந்துள்ளனர். மேலும் மழை பொழிவும் இல்லாததால் கடுமையான வெப்பமான சூழ்நிலையே நிலவுகிறது. வழக்கமாக கோடை காலம், அக்னி நட்சத்திரம் போன்ற காலங்களில்தான் இது போன்ற வெப்பம் காணப்படும் என்று பொதுமக்களும் விவசாயிகளும் கருத்து தெரிவிக்கின்றனர். திருவாரூர் மாவட்டத்தில் 50% விவசாய நிலங்களுக்கு மேல் சம்பா சாகுபடி செய்வது குறிப்பிடத்தக்கது. ஆனால் இந்த ஆண்டு தண்ணீர் வரத்துக்கான அறிகுறி எதுவும் இதுவரை தென்படாததால் இந்த சம்பா சாகுபடி குறித்தும் தற்போது சந்தேகம் எழுந்துள்ளது. இதனால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். இந்திய அரசு தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் சார்பில் தஞ்சாவூர் கள விளம்பரத்துறை சார்பில் மன்னார்குடியில் 2 தினங்கள் முகாம் நடத்தப்பட்டது. ஆதார் சேவை மையம் உள்ளிட்ட சேவைகள் இந்த முகாமில் வழங்கப்பட்டது. மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மோகனச்சந்திரன், மன்னார்குடி சட்டமன்ற உறுப்பினர் திரு எஸ். காமராஜ் உள்ளிட்டோரும் இதில் கலந்து கொண்டனர். பள்ளி மாணவ மாணவிகளுக்கான பல்வேறு விழிப்புணர்வு போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகளும் வழங்கப்பட்டது. இந்த முகாமை ஒட்டி நடத்தப்பட்ட சிறப்பு ஆதார் முகாமில் ஏராளமானோர் கலந்து கொண்டு தங்களது ஆதார் அட்டையை புதுப்பித்துக் கொண்டனர். இது குறித்து பயனாளி ஒருவர் கூறும்போது, என்னோட பேரு விஷ்ணுபிரியா. மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம்லேருந்து இங்க ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடத்தினாங்க. அதுல இங்க ஆக்சுவலி ஆதாருக்கு முகாம் போட்டிருக்காங்க. என் குழந்தைக்கு ஆதார் எடுக்கிறதுக்கு அங்க எங்கன்னு அலையாம இங்க வீட்டு பக்கத்திலேயே நாங்க எடுத்துட்டோம். எங்களுக்கு இது ரொம்ப சௌரியமா இருந்தது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி மேல வீதியில முகாம் போட்டிருக்காங்க. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியிலிருந்து தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டைக்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு துவக்கப்பட்ட ரயில்வே பாதைக்கு நிலம் கையகப்படுத்தும் பணிக்கு தமிழ்நாடு அரசு அரசாணை பிறப்பித்து உத்தரவிட்டுள்ளது. இந்த ரயில் பாதை பணிகள் துவக்கப்பட்டுள்ளதால் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியை பட்டுக்கோட்டை, காரைக்குடி, ராமேஸ்வரம் போன்ற நகரங்களுடன் எளிதில் இணைக்க முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோவிலில் கமலாம்பாள் ஆடிப்பூர தேர் திருவிழா மற்றும் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோவிலில் உள்ள செங்கமலத்தாயார் ஆடிப்பூர தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதேபோல மாவட்டம் முழுவதும் உள்ள அனைத்து அம்மன் கோவில்களிலும் ஆடி மாதத்தை ஒட்டி சிறப்பு வழிபாடுகள், சுவாமிக்கு வளையல் அலங்காரம், தேர் திருவிழா ஆகியவை நடத்தப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் அருகே உள்ள முன்னாவல் கோட்டை, சோனாப்பேட்டை பெரியார் நகரைச் சேர்ந்த பிரவீன் சித்திரவேல் ஸ்காட்லாந்தில் நடைபெற்ற காமன்வெல்த் போட்டியில் மும்முனை தாண்டுதலில் வெள்ளிப் பதக்கம் பெற்று சாதனை படைத்துள்ளார். அவருக்கு கிராம மக்கள் மற்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் பாராட்டுகள் தெரிவிக்கப்பட்டது.